குழந்தைய டார்ச்சர் பண்றது நீ நடந்துக்கிற விதத்துல தான் இருக்கு. ஸ்மார்ட்டா வேலை செய்யறதா நினைச்சு போலீஸ்க்கு நீ மட்டும் தகவல் கொடுத்தன்னு வச்சுக்கேன், அடுத்த நிமிஷமே நான் உன் பொண்ணோட கதையை இங்க முடிச்சிடுவேன். ப்ளீஸ் அப்படி எல்லாம் செய்ய மாட்டேன். நான் போலீஸ்க்கெல்லாம் போக மாட்டேன். என் பொண்ணை எதுவும் பண்ணிடாத ப்ளீஸ். நீ இப்படி என்கிட்ட பேசிக்கிட்டே டபுள் கேம் ஆடணும்னு நினைச்ச உன் பொண்ணை இனிமேல் நீ பார்க்கவே முடியாத மாதிரி பண்ணிடுவேன். நான் உன்னோட ஒவ்வொரு மூமெண்ட்டையும் வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கேன். நான் எங்கேயோ இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு நீ தப்பா ஒரு அடி எடுத்து வச்சா கூட அது உன் பொண்ணுக்கு தான் ஆபத்துல முடியும். நீ அந்த மாதிரி எந்த ஒரு முட்டாள்தனத்தையும் செய்ய மாட்டான்னு நினைக்கிறேன். ஐயோ கண்டிப்பா செய்ய மாட்டேன். ப்ளீஸ் என் பொண்ணு விஷயத்துல நான் எந்த ரிஸ்க்கும் எடுக்க மாட்டேன். நான் இப்பவே அங்க வந்துட்டு இருக்கேன். இன்னொரு விஷயம், உன் சொந்தக்காரங்க ஃப்ரெண்ட்ஸ்னு யார்கிட்டயும் இந்த விஷயத்தை ஷேர் பண்ணக்கூடாது. என் கால் கட் ஆனதுமே உன் செல்போனை ஆஃப் பண்ணிடணும். நான் திரும்ப 30 செகண்ட் கழிச்சு உனக்கு ஒரு ஃபோன் பண்ணுவேன். அப்போ உன்னோட செல்போன் ஆஃப்லயே இருக்கணும். இல்லைன்னா அதுக்கான தண்டனை உன் பொண்ணு தான் அனுபவிப்பா. இல்ல இல்ல வேணாம் வேணாம், நீ சொல்ற மாதிரி செய்யறேன். ப்ளீஸ் அவளை ஒண்ணும் பண்ணிடாத ப்ளீஸ். சரி சீக்கிரம் வந்து. இந்தாங்க சார் டாக்குமெண்ட். கொடுங்கம்மா, உட்காருங்கம்மா. உட்காருங்க நீ. கல்பனா, இது ஒரிஜினல் டாக்குமெண்ட் தானே? இதுல ஒன்றும் வில்லங்க இருக்காது. ஏன் மேல நம்பிக்கை இல்லையா சார் உங்களுக்கு? கோவப்படாதம்மா, இது உங்க டாக்குமெண்ட் இல்லைல்ல, உங்க அண்ணியோட டாக்குமெண்ட் தானே. என் அண்ணியை சந்தேகப்படுறது என்ன சந்தேகப்படுற மாதிரி சார்? சங்கடப்படாத கல்பனா, நான் உங்களை நம்புற மாதிரி என் பார்ட்னர்ஸ் அவ்வளவு ஈஸியாக என்ன நம்ப மாட்டாங்க. அதனால தான் கேட்டேன். இது எங்க வீட்டோட ஒரிஜினல் டாக்குமெண்ட் தான் சார். அடமானத்துல இருந்ததா இப்பதான் மீட்டதை திரும்ப என் பிசினஸ்க்காக அடமானம் வைக்கிற மாதிரி ஆயிடுச்சு. அண்ணி கவலைப்படாதீங்க, நம்ம பிசினஸ் மட்டும் கரெக்டா பிக்கப் ஆயிட்டா போதும். இதே மாதிரி நம்ம இன்னொரு வீட்டை வாங்கிடலாம். உன் வார்த்தை பழிச்சா சந்தோஷம் தான் கல்பனா. கண்டிப்பா பழிக்கும் அண்ணி. சார் பணம் கொடுத்தீங்கன்னா நாங்க கிளம்பிடுவோம். எவ்வளோம்மா கேட்டீங்க? 20 லட்சம் தானே? ஆமா சார். இந்தாம்மா பணம் ரெடியா இருக்கு. டாக்குமெண்ட் ரெடி பண்ணிட்டேன். நீங்க படிச்சு பார்த்துட்டு கையெழுத்து போடுங்கம்மா. இந்தாங்க. தைரியமா சைன் பண்ணுங்க நீ. சார் வழக்கமாக மொத மாத வட்டியை பிடிச்சிட்டு தான் கொடுப்போம். ஆனால் 20 லட்சம் ரவுண்டாக வேணும்னு கல்பனா கேட்டாங்க. அதனால தான் வட்டியை பிடிக்காம கொடுத்துருக்கேன்.
ஒரு வாரத்தில் நீங்கள் முத மாத வட்டியை கொடுத்துடணும். சரிங்க சார். அப்புறம் இன்னொரு விஷயம், ஒரு பிஸ்னஸ்னா லாபம் நஷ்டம் எல்லாமே இருக்கும். ஆனால் அதெல்லாம் என்கிட்ட சொல்லக்கூடாது. இந்த மாதம் சரியாக வியாபாரம் நடக்கலை, அதனால் வட்டி அடுத்த மாதம் சேர்த்து தர்றேன் அப்படிங்கிற கதையெல்லாம் என்கிட்ட சொல்லவே கூடாது. உங்கள் பிஸ்னஸ் நடக்குது நடக்கலைன்றது அது உங்கள் பிரச்சனை. ஆனால் மாதம் மாதம் வட்டி பணம் கரெக்டாக எங்களுக்கு வந்துடணும். கல்பனா, தெரிஞ்ச ஆளாக இருந்தாலும் இவ்வளவு கராராக பேசுகிறேன்னு நினைக்காதீங்க. இப்படி இருந்தால் தான் இந்த தொழிலையே பண்ண முடியுமா? இதெல்லாம் எனக்கு தெரியாதா சார்? அன்னைக்கிட்ட நான் சொல்லிக்கிறேன். மாசம் மாசம் வட்டி வர்றதுக்கு நான் கேரண்டி. போதுமா சார்? அது போதும் கல்பனா. ஆ, இந்தாங்கம்மா பணம். சந்தோஷமாக வாங்கிக்கிங்க. அப்புறம் அங்கே ஃப்ரண்ட்டில் ஒரு ரூம் இருக்குது, அங்கே போய் பணம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கங்க. சரிங்க சார். சரிம்மா, வாங்க. ஜாக்கிரதை. ஜூஸ் நல்லா இருக்கா? சூப்பரா இருக்குப்பா. சரி, இப்போ ஜூஸ் சாப்பிடு, அப்புறமா ஐஸ்கிரீம் சாப்பிடலாம். ஓகே? ஆமா, உனக்கு பட்டர் ஸ்காட்ச் ஃப்ளேவர் தானே ரொம்ப பிடிக்கும்? பிடிக்கும்பா. ஆ. ஆனா வேணாம். ஏன்? ஐஸ்கிரீம் ஜூஸ் எல்லாம் சாப்பிட்டேன்னு தெரிஞ்சா அம்மா திட்டுவாங்க. அம்மாக்கு தெரியாம பாத்துக்கலாம், நீ சாப்பிடு. வேற சார். ஒரு பட்டர் ஸ்காட்ச் ஐஸ்கிரீம். ஓகே சார். அப்பா, உங்களுக்கு எதுவும் வாங்கிக்கலையா? எனக்கு எதுவுமே வேணாம் செல்லம். நீ சாப்பிட்றத பார்க்கணுன்றதான் என்னோட சந்தோஷமே. இல்லப்பா, உங்களுக்கும் ஏதாவது ஆர்டர் பண்ணிக்கோங்க. சரி, கொஞ்ச நேரம் போட்டோம், நான் காஃபி ஆர்டர் பண்ணிக்கிறேன். ஓகே, நீ சாப்பிடு. ம். அண்ணா கொஞ்சம் வேகமா சரிம்மா. அப்பா, ம். ஸ்கூல்ல இருந்து என்ன நீங்க கூட்டிட்டு வந்துட்டீங்க, அம்மா என்ன காணோம்னு தேட மாட்டாங்களா? அவ உன்னை தேடி அலையணும், உன்னை காணோன்னு அவ தவிக்கணும், துடிக்கணும். அப்பதாம்மா என்னோட வழி அவளுக்கு புரியும். அதுக்கு தாம்மா உன்னை அவளுக்கு தெரியாம கூட்டிட்டு வந்திருக்கேன். என்னப்பா எதுவுமே பேச மாட்டீங்க? நீ இல்லைன்னு தெரிஞ்சாலே நான் தான் உன்னை கூட்டிட்டு போயிருக்கேன், அம்மாவுக்கு நல்லாவே தெரியும். ஸோ தேட மாட்டாங்க, நீ குடி. அம்மா என்ன இன்னைக்கு கண்டிப்பா திட்டு போறாங்கப்பா. எதுக்கு? அம்மா உங்களை பார்க்க கூடாதுன்னு சொன்னாங்க, ஆனா நான் உங்க கூட உட்காந்து ஜூஸ் குடிச்சிட்டு இருக்கேன். அப்ப திட்டுவாங்க தானே? இனிமே அம்மா உன்னை திட்டவே மாட்டாங்க. எப்படி சொல்றீங்க? அவ தான் சாக போறாள, உயிரோட இருந்தா தானம்மா உன்னை திட்ட முடியும். அப்பா, ம். அம்மா திட்ட மாட்டாங்கன்னு எப்படி சொல்றீங்க? நீங்க அம்மா கிட்ட பேசுனீங்களா? இல்ல குட்டிமா, இனிமே நீ எப்பவுமே அப்பா கூட தான் இருக்க போற. அப்புறம் எப்படி அம்மா மேல உன்னை திட்ட முடியும்? திட்ட முடியாது. நான் அம்மா கூட இருக்கணும்னு தானே சொன்னாங்க, நான் எப்படி உங்க கூட இருக்க முடியும்? எனக்கு என்னமோ இதுக்கப்புறம் நீ என் கூட தான் இருப்பேன்னு தோணுது. சரி, நீ சாப்பிட்டுட்டே இரு, அப்பா ஒரு ஃபோன் கால் மட்டும் பேசிட்டு வந்துடுறேன். ஓகே, சாப்பிடு. சொல்லு மச்சான். என்னடா ஸ்டேட்டஸ் அங்க? நீ சொன்ன மாதிரியே பிரைவேட் நம்பர்ல இருந்து கோமதிக்கு கால் பண்ணி இங்க வர சொல்லிட்டேன். அவ வேற யாருக்கும் தகவல் சொல்லக்கூடாதுன்னு மிரட்டலா பேசுனியா இல்லையா? ஆமா மச்சான், சின்னதா ஒரு தப்பு பண்ணாலும் உன் பொண்ணு உயிருக்கு கேரண்டி இல்லைன்னு சொல்லிட்டேன். உன் பொண்ணு விஷயத்துல கண்டிப்பா ரிஸ்க் எடுக்க மாட்டா. என் மிரட்டலுக்கு பயந்து போனே ஆஃப் பண்ணிட்டா. இப்பதான் ஃபோன் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டேன். பாப்பா உன் கூட தான் இருக்கான்னு அவன் நம்பிட்டால. ஏன்னா அதை வச்சு தான் நம்ம அவளுக்கு பலம் விரிச்சிருக்கோம். அதில் சின்னதாக ஒரு டவுட் வந்தாலும் நம்ம பிளான் மொத்தமாக ஊற்றிக்கொண்டா. அவளுக்கு டவுட் இருந்துச்சு மச்சான். ஆனால் நீ அனுப்பின தர்ஷினி ஃபோட்டோவை நான் ஃபோட்டோஷாப் பண்ணி அவளுக்கு அப்படியே அனுப்பிட்டேன். அதை பார்த்ததும் அவளுக்கு நிச்சயமாக நம்பிக்கை வந்திருக்கும். அவள் இப்போ இங்கே தான் வந்துக்கிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். டேய், இந்த தடவை மிஸ் ஆகவே கூடாதுடா. அவ அங்கே வந்ததுமே டைம் வேஸ்ட் பண்ணாம அவளை முடிச்சு விட்டுருங்க. முடிச்சிட்டேன்னு நினச்சிக்கோ மச்சான். அவ ஆயுசு கெட்டியா இருக்கு, அதனால தான் ஒவ்வொரு தடவையும் தப்பிச்சிட்டு இருக்கா. நீ தானடா சொன்ன. அந்த விதியை மாத்தணும்னு தான் அவளை கொல்ற வேலையை உன்கிட்டயே கொடுத்துருக்கேன். எந்த சொதப்பலும் இல்லாமல் நீ தான் அதை கரெக்டாக முடிக்கணும். ஷியோர் மச்சான். இந்த சிம்பிள் மேட்டரை இவ்வளோ நாளாக இழுத்துக்கிட்டு இருக்கிறது எனக்கே கடுப்பாக தான் இருக்கு. இன்னைக்கு மொத்தமாக ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சிடுறேன்.
ஆமாண்டா, இதுல அவ தப்பிக்கவே கூடாது. கோமதியால நான் நிறைய கஷ்டப்பட்டுட்டேன். நான் போட்ட பிளானை காலி பண்ணி என்னை முட்டாளாக்கி ரஞ்சிதா கழுத்துல அருணை தாலி கட்ட வச்சிட்டா. ஏன் பாப்பாவை லைஃப் லாங் பார்க்க முடியாத அளவுக்கு பண்ணிட்டா. இது எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சுதான் அவளுக்கு மரண தண்டனைன்னு தீர்ப்பு கொடுத்துருக்கேன். டேய், அவளை முடிச்சிட்டேன்னு எனக்கு ஃபோன் பண்ண. கோமதி செத்துட்டான்னு சொல்லு. அந்த சந்தோஷமான நியூஸை கேட்க தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இப்படி எதிர்க்கு வந்தா எப்படிங்க? தர்ஷு அக்கா தர்ஷினிய காணோம்னு சொன்னா, ஆனா இவ உட்கார்ந்து ஜூஸ் குடிச்சிட்டு இருக்கா. பக்கத்துல யாருமே இல்லையே. அண்ணா வெயிட் பண்ணுங்க, வந்துறேன். அண்ணே ஒரு நிமிஷம் இருங்கண்ணே. அந்த அயோக்கிய ராஸ்கல் தான் திருட்டுத்தனமா பாப்பாவை கூட்டிட்டு வந்திருக்கானா? இது தெரியாம பாவம் அக்கா வர பாப்பாவை தேடி அலைஞ்சிட்டு இருக்கா. உடனே இது அக்கா கிட்ட சொல்லிடுவோம். போனு ஸ்விட்ச் ஆஃப்னு வருதே. இந்த விஷயத்தை எப்படி அக்கா கிட்ட சொல்றது? கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். தர்ஷு, தர்ஷுமா, தர்ஷு, தர்ஷு பாப்பா, தர்ஷினி, 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 தர்ஷு, தர்ஷினி எங்க இருக்க? எனக்கு யார் ஃபோன் பண்ணது? என் பொண்ணு எங்க இருக்கா? யாராவது இருக்கீங்களா? தர்ஷினி, தர்ஷு, தர்ஷினி, தர்ஷு. சூப்பர். வெரி குட் கோமதி, வெரி குட். டேய், எங்கடா என் பொண்ணு? யாரா நீங்களா? உன் தாய் பாசத்தை நான் பாராட்டுறேன் கோமதி. உன் பொண்ணு மேல நீ உயிரையே வச்சிருக்கன்னு தெரியுது. நான் ஆர்டர் போட்ட மாதிரி யார்கிட்டயும் சொல்லாம
போனை ஆஃப் பண்ணிட்டு நல்ல அம்மாவா இங்க வந்திருக்க. குட், வெரி குட். டேய், உன் பாராட்டெல்லாம் யாருக்கு வேணும்? என் பொண்ணு இங்க இருக்கான்னு சொல்லு. அவளை என்ன பண்ணீங்க? தர்ஷு, ஏய் தர்ஷு, தர்ஷு, தர்ஷுமா. கோமதி, எதுக்கு அங்க இங்கன்னு ஓடி எனர்ஜி வேஸ்ட் பண்ற? இந்த பில்டிங் முழுக்க நீ எங்க தேடினாலும் அவ உனக்கு கிடைக்க மாட்டான். ஏண்டா கிடைக்க மாட்டா? அவளை எங்க வச்சிருக்கீங்க சொல்லுங்க. நீ அவளை பார்க்கணும்னா ஒரு கண்டிஷன் இருக்கு. என்னடா கண்டிஷன்? சொல்லு. என் பொண்ணுக்காக நான் உயிரை கூட கொடுப்பேன். அப்படியா? அப்போ உயிரை கொடு. என்ன ஷாக் ஆகுற? உன் அம்மா பாசம் அவ்வளவுதானா? உன் பொண்ணுக்காக உயிரை கொடுக்க மாட்டியா? கண்டிப்பா கொடுப்பேன். ஆனா அதுக்கு முன்னாடி என் பொண்ணை பார்க்கணும். அவ சேஃபா தான் இருக்காளான்னு எனக்கு தெரியணும். அவ சொர்க்கத்துல சேஃபா தான் இருப்பான்னு நினைக்கிறேன். டேய், என்னடா சொல்ற? என்ன புரியலையா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அவ ரஞ்சிதா, அக்கா எவ்வளவு நேரம்க்கா உனக்கு ட்ரை பண்றது? போன் ஏன் ஆஃப் பண்ணி வச்சிருந்த? என்ன வர சொல்லிட்டு நீ எங்க போன? ஐயோ, தர்ஷனை கடத்திட்டு போனவங்க என்ன ஒரு இடத்துக்கு வர சொன்னாங்கடி. கடத்திட்டு போனாங்களா? தர்ஷினி எல்லாம் யாரும் கடத்தலக்கா. அவ என் கண்ணு முன்னாடி தான் உட்கார்ந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு இருக்கா. என்னடி சொல்ற? பாப்பாவை நீ பாத்தியா? அவளுக்கு ஒண்ணும் இல்ல, அவ நல்லா தானே இருக்கா. அவ நல்லா தாங்கா இருக்கா. நீ முதல்ல அழறத நிறுத்து. இவனுங்க போன் பண்ணதுல இருந்து என் உயிரே என்கிட்ட இல்லடி. பாப்பாக்கு ஒண்ணு ஆயிடக்கூடாதுன்னு நான் தவிச்சு போயிட்டேன். ரஞ்சிதா, நீ நிஜமா தானே சொல்ற? பாப்பாக்கு எந்த பிரச்சனையும் இல்லல்ல? இல்லக்கா, நீ இப்படி போன்லயே பேசிட்டு இருக்காத. நான் சொல்ற இடத்துக்கு நீ உடனே கிளம்பி வா. பாப்பா உன் முன்னாலதான் இருக்கானா? அவளை கூட்டிட்டு நீ வீட்டுக்கு வந்துரு. இல்லக்கா, நான் ஒரு காரணமா தான் உன்னை இங்க வர சொல்றேன். போன்ல விவரமா பேச முடியாது. நீ முதல்ல கிளம்பி வா. நான் உனக்கு லொகேஷன் அனுப்பி வைக்கிறேன். ஓகே, நான் வரேன். பாப்பா எங்க போக விட்டுறாதடி, பத்திரமா பாத்துக்கோ.
நான் பாத்துக்கிறேன்க்கா, நீ சீக்கிரம் வா. சரிடி. ஹாய் சித்தி. ம், ஏய் ரஞ்சிதா, நீ எப்படிங்க? உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும், என் கூட வாங்க. ஆஹா. தர்ஷு, நீங்க சாப்பிட்டுட்டு இருங்க, நான் வந்துடுறேன். செல்ல சாப்பிட்டுட்டே இரு, அப்பா வந்துடுறேன். ரஞ்சிதா, நீ என்ன தனியா பேசணும்னு கூப்பிட்டதும் எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? பாப்பா முன்னால உன்னை அசிங்கப்படுத்த கூடாதுன்னு தான் இங்க கூட்டிட்டு வந்தேன். உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா? நீ பாட்டுக்கு சொல்லாம கொல்லாம ஸ்கூல்ல இருந்து தர்ஷினிய கூட்டிட்டு வந்துட்ட. பாப்பாவை காணோன்னு என் அக்கா எவ்வளவு தவிச்சு போயிட்டா தெரியுமா? என் பொண்ணு நான் பார்க்கவே கூடாதுன்னு கோர்ட்ல ஆர்டர் வாங்கியிருக்கா. அப்ப எனக்கு எவ்வளவு வலிச்சிருக்கும். அந்த வலி அவளும் அனுபவிக்கணும்ல. வாரம் ஒரு தடவை பாப்பாவை பாத்துக்கலான்னு கோர்ட் உனக்கு அனுமதி கொடுத்துருச்சு. அத மதிக்காம நீ எவ்வளவு கடத்திட்டு போக பார்த்த. அதனாலதான் திரும்ப கோர்ட்டுக்கு போய் அந்த ஆர்டரை வாங்கியிருக்கா என் அக்கா. உனக்கு கிடைச்ச பெர்மிஷனை நீயே கெடுத்துக்கிட்டு என் அக்கா மேல பழி போடாத. நீ எப்பவுமே உன் அக்காவுக்கு தானே சப்போர்ட் பண்ணுவ ரஞ்சிதா. கிவர், தர்ஷினி என் பொண்ணு. நான் எப்ப நினைச்சாலும் அவளை போய் பார்ப்பேன். அதுக்காக யார்கிட்டயும் பெர்மிஷன் வாங்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. இத அப்படியே போலீஸ் கிட்ட வந்து உன்னால சொல்ல முடியுமா? கோர்ட் ஆர்டரை மதிக்க மாட்டியான்னு உன்னை தூக்கி உள்ள வச்சிருவாங்க. ஏற்கனவே பாப்பாவை கடத்தின கேஸ்ல நீ உள்ளதா இருந்திருக்கணும். இப்போ ஜாமீன்ல வெளியே வந்திருக்க. திரும்பவும் போலீஸ் உன்னை இழுத்துட்டு போற மாதிரி வச்சுக்காத. என்ன மிரட்டுறியா? வார்ன் பண்ற. இனிமேலாவது குழந்தைய டிஸ்டர்ப் பண்ணாம இரு.